ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செம்பு பித்தளை ஜாமாவை ரொம்ப ஈஸியாக கைக்கு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து வாரம் வியாழக்கிழமை வந்து எப்பட்றா இந்த பூஜை ஜாமாவை க்ளீன் பண்ணலாம், அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா வந்து இந்த பூஜை ஜாமாவை க்ளீன் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். அதே மாதிரி கையும் வலிக்கும், ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம வந்து எவ்வளோ செம்பு பித்தளை ஜாமான் எவ்வளோ க்ளீன் பண்ண போகிறோமோ அந்த பொருள் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அது கூட ஒரு பொருள் சேர்க்கணும், ஒரு மேஜிக் பொருள் சேர்க்கணும். அது என்ன பொருள்ன்றதை நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து இந்த தண்ணியில் வந்து நம்ம 20 நிமிஷம் இந்த பூஜை ஜாமாவை வந்து ஊற வைக்கணும். செம்பு பித்தளை ஜாமாவை ஊற வச்சுட்டு 20 நிமிஷம் ஆகிட்ட உடனே நம்ம வந்து சபினா பவுட்ரு எடுத்து நல்லா கொஞ்சம் கைக்கு அழுத்தம் கொடுக்காம லைட்டாக தேய்ச்சாலே போதும். அப்படி இல்லைன்னா ப்ரெஷ்ஷு தனியாக இதுக்குன்னு நம்ம ப்ரெஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ரெஷ்ஷை வாங்கி யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விளக்கில் உள்ள எண்ணெய் மட்டும் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுலேயே நம்ம வந்து அந்த தண்ணியிலையே எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். ஆயில் மட்டும் இல்லாமல் ஒரு துணியால் தொடச்சிட்டு அதுலேயே ஊற வச்சிட்டா போதும். அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாலே வந்து இந்த செம்பு பித்தளை ஜாமான்லாம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுது. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம சபினா பவுட்ரு எடுத்து கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டாலே போதும். அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குது. தேய்க்கிறதுக்கு 1 மணி நேரம் அப்படி தேவையில்லை. இதே தண்ணியில் வந்து சபினா பவுட்ரை போட்டு தேய்ச்சிட்டு ஒரு நார்மல் சுத்தமான வாட்டரில் அதில் டிப் பண்ணி எடுத்தாலே போதும், நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். ஆனால் வந்து நம்ம எந்த தண்ணியில் ஊற வச்சுருக்கோமோ அதே தண்ணியில் தான் சபினா பவுடர் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதே தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கெட்டில் தனியாக தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இதில் கழுவிட்டு அதில் அந்த சுத்தமான தண்ணியில் டிப் பண்ணி எடுத்தாலே போதும், ரொம்ப நல்லா க்ளீனாக ஆயிடுது.
இதுதாங்க அந்த மேஜிக் பொருள். இது இது பேர் என்னன்னா லெமன் சால்ட்டு. இது வந்து மளிகை கடை, எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். 100 100 கிராம் வந்து 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லெமன் சால்ட்டுன்னு சொல்லிட்டு எந்த மளிகை கடையில் கேட்டாலும் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பொருள் போட்டால் போதுங்க. அந்த செம்பு பித்தளை ஜாமான்லாம் ரொம்ப 20 நிமிஷம் ஊறிடுச்சுன்னா வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.